வணக்கம். நாம ஏன் எல்லாரும் தூக்கம் வரலன்னு சொல்லி அதிகமா புலம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நான் என்னதான் முயற்சி பண்றேன், நான் படுத்துடுறேன். ஆனா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா, நெறைய பேஷண்ட்ஸ் வந்து டெய்லியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதனால எல்லாம் தூக்கம் வரமாட்டேங்குது, அத நம்ம எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆ ஆக்சுவலி தூக்கம் வராததுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நம்ம அந்த ரொட்டீன் லைஃப்ப வந்து ஃபாலோ பண்ணாதது தான் மிகப்பெரிய காரணம். அதாவது தூக்கம் வரட்டும், அப்புறம் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்துட்டு ஃபோன் பார்க்கறதோ, இல்லன்னா லேப்டாப்ல ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மூளையோட செயல்திறன் வந்து இன்னும் அதிகமாயிடுது. டயர்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஒரு விஷயத்த தேட ஆரம்பிக்கும்போது, இல்லன்னா இன்ஸ்டாவ சும்மா இப்படி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, மூளை வந்து இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுடுது. அப்ப வந்து ரொம்ப எவ்ளோ நேரம் ஆனாலும் நம்ம அத பார்த்து முடிச்சு, கண்கள் சோர்வானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தூக்கம் வருது. ஸோ இத அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, 10 மணினா 10 மணிக்கு நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் இதையெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு, நம்ம அடுத்தது வந்து தூக்கம் வர்ற நேரத்துக்கு நம்ம இருட்டறையில போய் நம்ம படுத்துக்கணும். ஸோ கண்கள மூடி ரொம்ப அமைதியா படுத்திருக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஆரம்பத்துல வந்து எடுத்தோனயுமே நம்ம போய் அப்படி படுத்துட்டோம்னா தூக்கம் வராது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம கொஞ்சம் பொறுமையா மூச்சு பயிற்சி செய்யணும். பொறுமையா மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடலாம். இல்லன்னா நம்மளுக்கு புடிச்ச ஒரு இசைகள கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த மாரி எதுவுமே பண்ண புடிக்கலன்னா, நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருந்த நல்ல விஷயங்கள் நெறைய நடந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம ரீகால் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு மனநிலை வரும். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். 2வது விஷயம் வந்து சாப்பிட போறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளோட காலை இரவு உணவ வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கணும். நம்ம சாப்பிட்டுட்டு உடனே ஹெவி லோட் எடுத்துட்டு போய் படுக்கக்கூடாது. அப்போ வந்து செரிமான தொந்தரவுனால டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் போது நம்மளுக்கு தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகலாம். ஆ அடுத்த விஷயம் வந்து தேவையான அளவு தண்ணி குடிச்சிருக்கிறோமான்னு பாருங்க. பாடி டீஹைட்ரேட் ஆயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்து ப்ராப்பரா வர ஆரம்பிச்சிருக்காது. ரொம்ப அதிகமான அ பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம நம்ம ரொம்ப நேரம் ஒரு உடற்பயிற்சியோ, இல்ல வந்து உடம்ப வந்து நம்ம சூரிய ஒளியில எக்ஸ்போஷரே பண்ணாம, வெளி உலகத்துக்கே இல்லாம, நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலையே செய்யறோம் அப்படிங்கிற மாரி இருந்தோம்னாலும், தேவையான அளவு சூரிய ஒளி படாம விட்டமின் டி கம்மியா இருந்தாலும், அது வந்து நம்மளுக்கான தூக்கமின்மையை ஏற்படுத்தும். ஸோ, இந்த மாரியான ஒரு சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள நம்ம வாழ்க்கையில செய்யும்போது, நம்மளோட தூக்கத்தோட தரம் வந்து ரொம்ப நல்லா மேம்படும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.